ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கதிரும் செந்திலும் இருக்காங்க. செந்தில் வந்துட்டு தூக்கம் வர மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். கதிர் வந்து நீ தூங்குன, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து வண்டி ஓட்டி நல்லா நைட் ஃபுல்லாக கூட நான் தூங்காமல் கூட இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னேன்னா, சரி நான் போய் அவர் வந்து தூங்கிட்டாரா என்னென்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு செந்தில் போய் பார்த்துட்டு உடனே வந்து ஏசி அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏசிலாம் கம்மி பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் வந்து போற்றி விட்டுட்டு அப்புறமா வெளில வந்த பிறகு அவர் வந்து முழிச்சு பார்க்குறாரு, இப்படிலாம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. இவர் வந்துட்ட பிறகு செந்தில் வந்துட்ட பிறகு தூங்கிட்டாரு அப்படி சொன்னோன்னே, சரி நீ தூங்குனா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அப்புறம் செந்தில் வந்து தூங்குறான். கதிர் வந்துட்டு ராஜிக்கிட்ட வந்து இவன் நம்ம சொல்லவே இல்லையே, அவள் வேற காத்துட்ருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான். இந்த மாதிரி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அண்ணன் கூட, நீ வந்து என்னை எதிர்பார்க்காத, நீ சாப்பிட்டு நீ தூங்கிடு, வெயிட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான். திருப்பி ராஜி வந்து வாய்ஸ் நோட் பார்த்துட்டு, ஆமாம் இவர் பெரிய இவர் வந்து ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டார், வாய்ஸ் நோட் தான் அனுப்புவார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன், பரோட்டா சாப்பிட்டேன் அப்படி சொன்னோன்னே உடனே வந்துட்டு இவர் வந்து நம்ம வாங்கி கொடுத்த பர்ஸை கூட யூஸ் பண்ணல, இவனுக்கு வந்து இப்போ மட்டும் எதுக்கு பரோட்டா சாப்பிட்டேன் இந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திருப்பி இன்னொரு மெசேஜில் வந்து இந்த பர்ஸ்லேருந்து தான் வந்து நான் வந்து காசு எடுத்து கொடுத்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து நல்லா பேசிகிட்ருக்காங்க. உடனே கால் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க, நான் வந்து அப்புறமா கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு வச்சிட்டான் கதிர். மறுநாள் காலையில் வந்து கதிரும் ராஜியும் வந்துட்டு சைக்கிளில் வந்து 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கதிர் வந்து ராஜியை வந்து உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணவா இல்லை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு எது ஈஸி அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறது தான் ஈஸி அப்படி சொல்கிறான். உடனே வந்து கதிர் வந்துட்டு அப்போ ராஜி வந்துட்டு எனக்கு வந்து நீ காலேஜ்லேயே ட்ராப் பண்ணிவிடு, எல்லாத்துக்கும் நீ ஏருக்கு மாறாக தான் கேட்பியா அப்படின்னு சொன்னேன். முன்னாடிலாம் அப்படி இல்லை, நான் இப்போ தான் அவங்க கூட சேர்ந்ததுலேருந்து அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. உடனே பஞ்சர் ஆகவும் உன்னை 2 இதுலேயுமே ட்ராப் பண்ண முடியாது, நீ பஸ் பிடிச்சி போயிடு, நான் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு அப்புறம் நான் காலேஜ் போகிறேன்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொன்னால், நீ எதுவுமே கேட்க மாட்டியா, நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிகிட்ருக்கான். இதுக்கு வந்து நீ வந்து இத்தனை வண்டி மாற்றிட்டுருக்கிறதுக்கு வேறு வண்டி வாங்கிடலாம்ல, வண்டி வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு இஎம்ஐயில் கட்டிக்கலாம்ல அப்படின்னு. ஆமாம், ஒரு டியூப் மாற்றத்துக்கே எனக்கு வழி இல்லை, நான் வந்து வண்டி வாங்க போகிறேன்னா அப்படி சொன்னேன். இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன்ல, நான் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு நீயே வந்து வண்டி வாங்கிக்கலாம்ல அப்படி சொன்னேன். இல்லை மயிலக்கா மீனாக்கா யாருமே வந்து வண்டி வச்சில்ல, நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது அப்படி சொன்னேன்னா, அப்போ அதே மாதிரி தான் எனக்கும் செந்தில் அண்ணன் வந்து கடை வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அவன்கிட்டே இல்லை சரவண அண்ணன்கிட்டே இல்லை, நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் வந்து போலீஸ் வேலை போடணுன்னா அதுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படி சொன்னோன்னா, இல்லை நானும் வந்து வேலைக்கு போயிடுவேன், நானும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, பழனிவேலும் சுகன்யாவும் தான் பேசிகிட்ருக்காங்க. சுகன்யா வந்துட்டு பழனிவேலங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னென்னா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது, உடனே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ கடைக்கு போகிற, அங்கங்கே கல்யாணம் ஆகி வந்து அவங்க விருந்து கூப்பிட்டு போகிறாங்க, சினிமா கூப்பிட்டு போகிறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. காலையில் நீ ஆனால் வந்துட்டு காலையில் வந்து கூப்பிட்டதுக்கு கடையில் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டேன், சரி சாயந்தரமாக வந்து பீச்சு கோயிலுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்னு பார்த்தா அதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஃபோனில் வந்துட்டு செந்தில்கிட்ட வந்து நீ எந்த நேரம்னாலும் பரவாயில்ல நான் கால் பண்ணேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவளுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. நான் வந்து கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டா அப்போ வரல, இப்போ நடுராத்திரியில் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா சுகன்யா வந்துட்டு. அப்புறம் கடையில் வந்துட்டு செந்தில்
பழனிவேலை, அப்புறமா வந்து அந்த தாத்தா இருக்காங்க. அப்போ வந்து பழனிவேல் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு அப்பா வரப்போகிறாரு அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. கரெக்டாக அவன் வந்து பார்த்துட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து எழுப்பிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து எழுப்புறாரு. உடனே வந்துட்டு இல்லை நானே எழுப்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே எழுப்பிட்டு இவனுக்கு திரும்பி பார்க்குறான். என்ன இப்படி தூங்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீ குடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறான். உடனே செந்திலும் வந்து நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்கிறான். அப்புறம் போயிட்டே இருக்கும்போது சரவணனும் வந்துடுறான். சரவணன் வந்துட்டு எங்கே டீ குடிக்க போகிறீங்களா, நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து எப்படி போகுது உன்னோட கல்யாண வாழ்க்கைலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஏன்னா வந்து நைட்டு வந்து பழனிவேல் வந்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கப்போ சுகன்யா வந்து நல்லா கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நைட்டு. இது ஒரு பெட்டு, இதில் வந்து என்னால் தூங்க முடியல, இதில் வேறு நீ கொரட்டை வேறு விட்டுட்ருக்க, என்னோட அந்த வீடாக இருந்தால் நான் வந்துட்டு நல்லா வந்து ஏதோ ஒரு ரூமில் போய் தூங்கியிருப்பேன். இப்படிலாம் பேசினது வந்து சரவணன் காதுக்கு விழுந்துச்சு. அதை வச்சுட்டு இவன் வந்து பழனிவேல்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி வந்து உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக என்ன சொல்லுவான், இவன் கேட்டுருச்சுன்னு சொல்லுவானா இல்லை என்ன சொல்லுவான்னு தெரியல. அதை நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து சரவணன் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.